ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் அமேசானை பத்தி ஒரு விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அமேசான் ஒரு புதுசா ஒரு செட்டிங்கை லான்ச் பண்ணிருக்காங்க. அது இந்தியாவுக்கு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் நான் இந்த வீடியோ ஆரம்பிக்க போறேன். சப்போஸ் வரலாம், சப்போஸ் வராமலும் போகலாம். பட் இது ஒரு அருமையான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவேன். அதை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? நான் எப்போதும் சொல்றதுதான். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த பகுதியை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இப்போ உள்ள நிலவரப்படி இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ரொம்ப ஈஸியாவும் போச்சு, வசதியாவும் போச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதோட பயன்பாடு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். லோக்கல் மார்க்கெட்ல போயிட்டு ஒரு பொருளை தேடி பிடிச்சி விலை பார்த்து வாங்குறது போக இப்போ வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டே ஆன்லைன் ஷாப்பிங் பண்றோம். ஸோ அந்த ஆன்லைன் ஷாப்பிங்ல அமேசான் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அது எந்த மாதிரி அறிவிப்புனா, இப்போ அமேசானுக்குள்ள நம்ம உள்ள போறோம்னு வச்சுக்கோங்களேன். உள்ள போயிட்டு நம்ம தேடக்கூடிய பொருளை தேடுவோம், சர்ச் பண்ணுவோம். சப்போஸ் அவங்களுடைய தளத்துல அந்த பொருள் கிடைக்கலன்னா அமேசான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அந்த பொருளை வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எப்படின்னா, நீங்க இந்த தளத்தை விட்டு வெளியே ஏறாமலேயே நாங்க உங்களுக்கு அந்த பொருளை வாங்கி தருவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிரத்யேகமான ஒரு பேஜை கூட அந்த தளத்துல அமைக்கிறாங்க. அது வழியா போயிட்டு நீங்க ஒரு பட்டனை மட்டும் தட்டினா போதும், பாக்கி எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அந்த பட்டனோட நேம் தான் பை ஃபார் மீ அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான பட்டன். அமேசான் இப்போ அதை செட் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க அதுக்குள்ள போய் நீங்க தேடின பொருள் அமேசான்ல இல்லை, பட் அந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் முடிஞ்சது, இப்போ உங்களுக்கு அதை டெலிவரி பண்ணுவாங்க. அதோட இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு, அதாவது நோட்டிபிகேஷனை அந்த தளத்துல உள்ளவங்களே உங்களுக்கு அனுப்புவாங்க. சரி, மற்ற விஷயங்கள், ஒருவேளை அந்த பொருள் எனக்கு பிடிக்கல, இல்ல அது ரிட்டர்ன் போடணும், இல்ல கஸ்டமர் கேர், இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அமேசான். உங்களுக்கு அதை நாங்க வாங்கி கொடுப்போம், அதை டெலிவரி பண்ணக்குண்ட எல்லா விஷயங்களும் நாங்க பண்ணுவோம். பேமெண்ட் எல்லாமே நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எங்க அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னு கேட்கலையே, இப்போதைக்கு அமெரிக்கால மட்டும் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆனா இந்த கான்செப்ட் நல்லா இருக்கு. இது கூடிய சீக்கிரத்துல இந்தியாவுக்கு வரும். இந்தியாவுக்கு அது தேவைப்படுது. சரிங்களா நண்பர்களே? பை ஃபார் மீ புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க அமேசானோட தளம். அப்புறம் என்ன நண்பர்களே, அமேசான் சைட்டுக்குள்ள போய் ஒரு பொருளை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே முடிச்சுட்டு தான் வெளியே வருவீங்க. அந்த மாதிரி ஒரு செட்டப்பை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இதை நீங்க முழுமையா பார்த்துருப்பீங்க. நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட நல்லா இருக்காது. இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிப்பாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை யூடியூப் காரன் விதைச்சு விட்டுருக்கான், இல்ல யூடியூப் விதைச்சு விட்டுருக்கான், அதுல ஒன்று தட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக்.